ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம இப்போ பார்க்க போகிற டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆப்ரேட்டர்ஸ் இன் பைத்தானில் ஆப்ரேட்டர்ஸ்னால் என்னென்னு பார்க்க போகிறோம். ஆப்ரேட்டர்ஸ் இன் ஜென்ரல் ஆர் யூஸ் டு பெர்ஃபார்ம். ஆப்ரேட்டர்ஸ் எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னா சம் ஆப்ரேஷன்ஸ் அப்படி தானே, சம் ஆப்ரேஷன் பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்காக ஆப்ரேஷன்ஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்க. இதுக்கு வந்து ஸ்டாண்டர்டாக சிம்பிள்ஸ் இருக்கும், அது லாஜிக்கல் ஆர் அரித்மெட்டிக் ஆப்ரேஷன்ஸ்லாம் இருக்கலாம். இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள், C = A + Bன்னு கொடுத்துட்டோம். இங்கே ப்ளஸ்ன்னு இருக்கு இல்லையா, இந்த ப்ளஸ் தான் என்னதுன்னா நமக்கு ஆப்ரேட்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த நடுவில் இருக்கு இல்லையா, இது வந்து அரித்மெட்டிக் ஆப்ரேஷன், லாஜிக்கல் ஆப்ரேஷன்ஸ் எதுக்கு வேணால் இருக்கலாம். அந்த மாதிரி நம்ம என்ன சொல்லுவோம், ஆப்ரேட்டர் சொல்லுவோம். CAB இது வந்து நம்ம என்ன சொல்லுவோம்னா ஆப்பரன்ட் சொல்லுவோம். இது வந்து ஆப்ரன்ட்ஸ், இது வந்து ஆப்ரேட்டர்ஸ். ஆப்ரேட்டர்ஸ்னு பொதுவாக பார்த்தா ஆப்ரேட்டர்ஸ்னால் ஒரு ஸ்பெஷல் சிம்பிள். ஆப்ரேட்டர்ஸ் மீன்ஸ் சிம்பிள், அதான் வந்து ஆப்ரேட்டர்ஸ். ஆப்பரன்ட்ஸ் என்னென்னா அந்த ஆப்ரேட்டருக்கான வேல்யூ வந்து இதுவாகும் இல்லையா, அதான் வந்து என்னென்னா ஆப்பரன்ட்ஸ் சொல்லிட்டு நம்ம சொல்லுவோம். டைப்ஸ் ஆஃப் ஆப்ரேட்டர்ஸ் சொல்லுவோம். என்னென்ன ஆப்ரேட்டர்ஸ் இருக்குதுன்னு பார்த்தோம்னா அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர்ஸ், கம்பேரிசன் ஆப்ரேட்டர்ஸ், லாஜிக்கல் ஆப்ரேட்டர்ஸ், பிட்வைஸ் ஆப்ரேட்டர்ஸ், அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர்ஸ், ஐடென்டிட்டி ஆப்ரேட்டர்ஸ் அண்ட் மெம்பர்ஷிப் ஆப்ரேட்டர்ஸ். இந்த டைப்ஸ் ஆஃப் ஆப்ரேட்டர்ஸ் தான் பைத்தானில் இருக்குது. ஒவ்வொன்றா நம்ம என்னென்னு சொல்லிட்டு டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது எதுனா அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர். அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா பேசிக் மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷன்ஸ் இருக்கு இல்லையா, பேசிக் மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷன்ஸ் என்ன சொல்லுவோம், அடிஷன், சப்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன் அந்த மாதிரி இருக்கு இல்லையா, அதான் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர்னு சொல்லிட்டு நம்ம சொல்லுவோம். இப்போ அதில் என்னென்ன இருக்குன்னு பார்க்கலாம். ஆப்ரேட்டர்ஸ் இதெல்லாம் என்னது அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர்ஸ். இது வந்து ப்ளஸ்னா மீன்ஸ் என்னது அடிஷன் சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் X + Y இது கொடுத்துருக்கோம் இல்லையா, அதே மாதிரி. நெக்ஸ்ட்டு மைனஸ்னா சப்ராக்ஷன், ஆஸ்டிக்னா மல்டிப்ளிகேஷன் சொல்லுவோம். இந்த மாதிரி ஸ்லாஷ் சிம்பிள் போட்டால் டிவிஷன். இது வந்து மாடுலஸ். டபுள் ஆஸ்டிக்னா எக்ஸ்பெரிமெண்டேஷன் அண்ட் தென் டபுள் ஸ்லாஷ்னா ஃப்ளோர் டிவிஷன். இதுதான் வந்து டைப்ஸ் ஆஃப் அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர்ஸ் இன் பைத்தான். இதோட எக்ஸாம்பிள் என்னென்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இப்போ X + Yனா இப்போ எக்ஸோட வேல்யூ 1 அண்ட் தென் ஒய்யோட வேல்யூ எக்ஸோட வேல்யூ 2ன்னு வச்சுக்கலாம், ஒய்யோட வேல்யூ 2ன்னு வச்சுக்கலாம். இப்போ எக்ஸோட வேல்யூ 2, ஒய்யோட வேல்யூ 2னா அப்போ என்ன வரும், X + Yனா 2 + 2 நமக்கு என்ன வரும், 4ன்னு வரும். நெக்ஸ்ட்டு X - Y அதே சேம் வேல்யூ வச்சுக்கலாம். 2 - 2 நமக்கு என்ன வரும், 0ன்னு ஆன்சர் வரும். நெக்ஸ்ட்டு X ஆஸ்டிக் Y அப்போ 2 × 2 நமக்கு என்ன வரும் ஆன்சர் 4. நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா டிவிஷனு 2/2 நமக்கு என்ன வரும் ஆன்சர் 1ன்னு ஆன்சர் வரும். இப்போ X வந்து மாடுலஸ் ஆஃப் Y. X மாடுலஸ் ஆஃப் Yன்னு என்ன அர்த்தம், மாடுலன்ஸ்னால் ரிமைண்டர் வேல்யூ. மாடுலஸ் மீன்ஸ் இது மீன்ஸ் என்னது ரிமைண்டர் வேல்யூ. இப்போ 2வை நம்ம டிவிஷன் பண்ணும்போது நமக்கு ரிமைண்டர் எப்படி வரும், 2வை டிவிஷன் பண்ணோன்னா 2 1 வாட்டி 2 வரும். இதோட ரிமைண்டர் நம்மளுக்கு என்னது 0 ரிமைண்டர் வேல்யூ சொல்கிறதா என்னன்னா மாடுலஸ் சொல்லுவோம், நம்ம 0ன்னு சொல்லுவோம். இப்போ எக்ஸ்ப்ளனேஷன்னா பவர் ஆஃப்னு அர்த்தம். இப்போ எக்ஸோட வேல்யூ நமக்கு என்னது 2, ஒய்யோட வேல்யூ 2. அப்போ இந்த 2 வந்து ஒய் எத்தனை வாட்டி இருக்கோ அத்தனை வாட்டி மல்டிப்ளை பண்ணோம். நமக்கு எத்தனை வாட்டி இருக்குது, 2 வாட்டி தான் இருக்குது. அதனால் 2 × 2ன்னு சொல்லிட்டு நம்ம 4ன்னு போடுறோம். ஒரு வேளை ஒய்யோட வேல்யூ நம்ம 3 கொடுத்தோன்னா அப்போ 2 எத்தனை வாட்டி வரும், 3 வாட்டி 2 வரும். அப்போது 2 2s are 4, 4 2s are 8ன்ற ஆன்சர் வரும். இப்போ புரியுதுங்களா எக்ஸ்ப்ளனேஷன் என்னதுன்னு. நெக்ஸ்ட்டு ஃப்ளோர் டிவிஷனாக ரவுண்ட் ஆஃப் பண்ணோம், அதாவது பாயிண்டில் இருந்துச்சுன்னா ஃபார் எக்ஸாம்பிள் 15/2ன்னு கொடுக்குறோன்னு வச்சுக்கோங்க. எக்ஸோட வேல்யூ 15 ஒய்யோட வேல்யூ 2 இருந்துச்சுன்னா நமக்கு என்ன வரும், 15/2 7 பாயிண்ட் சம்திங் வரும் இல்லையா, அது வந்து ஃபஸ்ட்டில் இருக்க இன்டீஜர் நம்பரை ரவுண்ட் பண்ணோம், அப்போ 7 சொல்லிட்டு கொடுக்குறோம். அதாவது பாயிண்டிங்கில் இல்லாமல் நியரஸ்ட் வேல்யூ ரவுண்ட் பண்ணி சொல்கிறதான அதுதான் ஃப்ளோர் டிவிஷன். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறதுனா கம்பேரிசன் ஆப்ரேட்டர்ஸ். கம்பேரிசன் ஆப்ரேட்டர்ஸ் பார்த்தோம்னா 2 வேல்யூஸை வந்து நம்ம கம்பேர் பண்ணுவோம். இப்போ அதில் என்னென்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஈக்குவல் டு, இது டபுள் ஈக்குவல் டு, இங்கே கீழே ஒரு சிம்பிள் போட்டு இந்த சிம்பிள் ஓகேவா. இது வந்து நாட் ஈக்குவல் டு, இது வந்து கிரேட்டர் தென், லெஸ்ஸர் தென், கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு, லெஸ்ஸர் தென் ஆர் ஈக்குவல் டு நம்ம சொல்லுவோம். இப்போது எக்ஸோட வேல்யூ ஒய்யோட வேல்யூ வந்து இது வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா கம்பேரிசன் ஆட்டம்ஸில் கம்பேர் பண்ணுவோம் 2 வேல்யூ. இப்போ எக்ஸோட வேல்யூ 2னா ஒய்யோட வேல்யூ 3ன்னு வச்சுப்போம். இது 2 ஈக்குவல் இல்லை. இப்போ வந்து 2 = நாட் ஈக்குவல் டு 3 எஸ், இது வந்து கண்டிஷன் ட்ரூ. இப்போ எக்ஸோட வேல்யூ வந்து 2, ஒய்யோட வேல்யூ 3, இந்த கண்டிஷன் ஃபால்ஸு. இப்போ எக்ஸோட வேல்யூ 2, ஒய்யோட வேல்யூ 3, இந்த கண்டிஷன் ட்ரூ. இப்போ பார்த்தீங்கன்னா எக்ஸ் தான் ஈக்குவல் டு, அதாவது கிரேட்டர் தென்னாக இருக்கணும், ஈக்குவல் டுவாக இருக்கலாம், அதான் இது மீனிங்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த கண்டிஷன் வந்து ஃபால்ஸு. இப்போ இந்த கண்டிஷன் பார்த்தோன்னா இந்த கண்டிஷன் வந்து ட்ரூ ஓகேங்களா. ஏன்னா 3 வந்து பெருசு, 1 ஈக்குவல் டு 1 2ஆக இருந்தாலும் இங்கே என்ன வரும் ட்ரூ தான். ஏன்னா இங்கே ஈக்குவல் டு கொடுத்துருக்கோம்ல, ஈக்குவல் டு கொடுக்கலன்னா ஃபால்ஸ் ஆகிடும், ஈக்குவல் டு கொடுத்தா நமக்கு என்ன வரும் ட்ரூன்னு வரும். இதான் வந்து கம்பேரிசன் ஆப்ரேட்டர்ஸ்.
நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது எதுன்னு பார்த்தீங்கன்னா லாஜிக்கல் ஆப்ரேட்டர்ஸ். லாஜிக்கல் ஆப்ரேட்டர்ஸ் எதுனா யூஸ் பண்ணுறதுன்னா கம்பைன் கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்ஸ், அதாவது கண்டிஷன்ஸ் இருந்தால் அது கம்பைன் பண்ணுறதா நான் சொல்லுவேன்னா லாஜிக்கல் ஆப்ரேட்டர்ஸ்ன்னு சொல்லிட்டு நம்ம சொல்லுவோம் பைத்தானில். இப்போ என்னென்ன லாஜிக்கல் ஆப்ரேட்டர்ஸ் இருக்குதுன்னு பார்த்தோன்னா அண்டு, ஆரு, நாட்டு. இப்போ அண்டுனா இதுக்கு வந்து ட்ரூத் டேபிள் இருக்குது. ட்ரூத் டேபிள்னால் என்னென்னா எல்லா ஸ்டேட்மெண்ட்ஸுமே ட்ரூவாக இருந்தால் தான் நமக்கு என்ன வரும்னா இது வந்து ட்ரூ ஆகும். அண்டில் வந்து பார்த்திங்கன்னா 2 ஸ்டேட்மெண்ட்டுமே ட்ரூவாக இருந்தால் தான் ட்ரூ ஆகும். இப்போ இந்த கண்டிஷனும் ட்ரூவாக இருக்கணும், இந்த கண்டிஷனும் ட்ரூவாக இருக்கணும். ரெண்டுமே ட்ரூவாக இருந்தால் தான் நமக்கு என்ன வரும்? ட்ரூ வரும். ஆரில் வந்து பார்த்தோம்னா ஏதாவது ஒரு கண்டிஷன், இந்த கண்டிஷன் இல்லை இந்த கண்டிஷன், 2 கண்டிஷனில் ஏதாவது ஒரு கண்டிஷன் ட்ரூவாக இருந்தாலும் நமக்கு வந்து ரிசல்ட் வந்து ட்ரூ வந்துடும். நாட்டுனா இந்த கண்டிஷனுக்கு வந்து ரிவர்ஸ் த ரிசல்ட் ஆஃப் ஃபால்ஸ், ரெண்டுமே எப்படி இருக்கணும்? ஃபால்ஸாக இருக்கணும். ரெண்டுமே ஃபால்ஸாக இருந்தால் நமக்கு வந்து ரிசல்ட் வந்து ட்ரூ வரும். அதான் 2 கண்டிஷனுமே வந்து ஃபால்ஸாக இருந்தால் தான் நமக்கு என்ன வரும்? கண்டிஷன் வந்து ட்ரூவாக இருக்கும். அதான் நாட்டு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ எக்ஸுக்கு நம்ம ஒரு வேல்யூ கொடுக்குறோம். எக்ஸ் ஈக்குவல் டு நான் 3ன்னு கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இங்கே வந்து என்ன கம்பேர் பண்ணுவோம்? 3. இந்த கண்டிஷன் வந்து நமக்கு ட்ரூ ஆகிடுச்சு, இந்த கண்டிஷன் நமக்கு ட்ரூ ஆகிடுச்சு. ஏன்னா 3ஐ விட எக்ஸ் வந்து அது 10 வந்து பெருசு, 3ஐ விட 5 வந்து பெருசு. இப்போ 2 கண்டிஷனுமே ட்ரூ ஆகிடுச்சு, அதனால நமக்கு ஆன்சர் வந்து ட்ரூ வரும். இதில் வந்து ஏதாவது ஒரு கண்டிஷன் வந்து நமக்கு ஃபார் எக்ஸாம்பிள் நான் 6ன்னு கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். ஒய்யோட வேல்யூ 6ன்னு கொடுத்தோன்னா இப்போ 6 பார்க்கும்போது இந்த கண்டிஷன் ஃபால்ஸு, ஏன்னா 5ஐ விட 6 வந்து பெருசு, ஆனால் இங்கே 5 பெருசில் இருக்குது, ஆனால் இந்த கண்டிஷன் ஃபால்ஸ் ஆகுது. இப்போ இந்த இடத்துல நம்ம 6 கொடுத்தோன்னா அது இந்த கண்டிஷன் ட்ரூ ஆகுது, இந்த இடத்துல கண்டிஷன் ட்ரூ ஆகுது, இந்த இடத்துல கண்டிஷன் ஃபால்ஸ் ஆகுது. இங்கே வரும்போது எப்படின்னா ஏதாவது ஒரு கண்டிஷன் ஃபால்ஸ் ஆனாலும் நமக்கு எப்படி வரணும்னா ரிசல்ட் வந்து அண்டில் வந்து ஃபால்ஸாக தான் வரும். இப்போ வந்து ஆர் பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு கண்டிஷன் ட்ரூவாக இருந்தால் கூட நமக்கு என்ன ஆகும்? நம்மளுடைய இது வந்து ட்ரூன்னு வந்துடும். ஃபார் எக்ஸாம்பிள் எக்ஸோட வேல்யூ நான் 4ன்னு கொடுத்தேன்னா இப்போ 4 வந்து பார்த்தீங்கன்னா இந்த கண்டிஷன் வந்து நமக்கு ட்ரூ, ஏன்னா 5 வந்து பெருசு, இந்த கண்டிஷன் ட்ரூ ஆகிடுச்சு. ஆனால் இந்த கண்டிஷன் வந்து நமக்கு ஃபால்ஸ், ஏன்னா 4ஐ விட இந்த பக்கம் இருக்கிறது அதிகமாக இருக்கணும். ஓகேங்களா? 2 ஈக்குவலாக இருக்கக்கூடாது. இப்படி ஈக்குவல் டு இருந்தால் தான் இந்த கண்டிஷன் ட்ரூ ஆகும். இப்போ ஏதாவது ஒன்று தான் இங்கே வந்து இதுவாக இருக்குது, ஆனால் இருந்தாலும் பரவாயில்ல, நமக்கு என்ன ஆகும்? ஏதாவது ஒன்று ட்ரூவாக இருந்தாலும் நமக்கு வந்து என்ன ஆகும்? ரிசல்ட் வந்து ட்ரூவாக வந்துடும். இங்கே வந்து பார்த்திங்கன்னா ரெண்டுமே ஃபால்ஸாக இருக்கணும். ரெண்டுமே ஃபால்ஸாக இருந்தால் தான் நமக்கு என்ன ஒரு ஆன்சர் வந்து ட்ரூவாக இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் 15 11 கொடுக்குறோன்னு வச்சுக்கலாம். இப்போ இந்த கண்டிஷன் வந்து ஃபால்ஸு, இந்த இடத்துல 11 வரும்போது இந்த கண்டிஷனும் ஃபால்ஸு. இப்போ 2 கண்டிஷனுமே ஃபால்ஸாக இருந்தால் நமக்கு என்ன வரும்? ட்ரூன்னு வரும். இதில் ஏதாவது ஒரு கண்டிஷன் வந்து ட்ரூ ஆகிடுச்சுன்னா நமக்கு என்ன வரும்னா ஃபால்ஸுன்னு வரும். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது இம்பார்ட்டண்ட் வந்து பார்த்திங்கன்னா பிட்வைஸ் ஆப்ரேட்டர்ஸ். பிட்வைஸ் ஆப்ரேட்டர்ஸ் எதுக்கு யூஸ் பண்ணோன்னா கம்பேர் த பைனரி நம்பர்ஸ். பைனரி நம்பர்ஸ்க்காக தான் நம்ம பிட்வைஸ் ஆப்ரேட்டர்ஸ் நம்ம யூஸ் பண்ணுவோம். இது வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன இருக்குன்னா இந்த சிம்பிள் போட்டிருக்கதை நம்ம என்ன சொல்லுவோம்னா அண்ட் ஆப்ரேட்டர் சொல்வோம், இப்படி போட்டிருக்கதை ஆர் ஆப்ரேட்டர் சொல்வோம், இது வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்ஆர் ஆப்ரேட்டர் சொல்வோம், இது வந்து நாட் ஆப்ரேட்டர் சொல்லுவோம். இந்த மாதிரி சிம்பிள் இருக்குது நாட் ஆப்ரேட்டர் சொல்வோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா அண்ட் ஆப்ரேட்டர் பார்த்திங்கன்னா சேட்ஸ் ஈச் பிட் 1 இஃப் போத் பிட்ஸ் ஆர் 1. அதாவது ரெண்டுமே 1ஆக இருந்தால் தான் நமக்கு என்ன ஆகும்? பிட்டு வந்து 1 வரும். ஏதாவது ஒன்று 0வாக இருந்தாலும் நமக்கு என்ன வரும்? எல்லாமே 0 தான் வரும். ஆனால் ஆரில் அப்படி கிடையாது. எனி 1 ஏதாவது ஒரு 1 இருந்தாலும் நமக்கு என்ன வரும்னா அவுட்புட் 1 தான் வரும். இப்போ வந்து எக்ஸ்ஆர் பார்த்தீங்கன்னா ரெண்டுமே 0 இருந்துச்சுன்னா இதுக்கு வந்து ட்ரூத் டேபிள் போட்டால் தான் புரியும். அண்டு கேட்டுக்கு நம்ம ப்ளஸ் 2ல் படிச்சிருப்போம் இல்லையா ஃபிசிக்ஸில், அதுதான். இப்போ அண்டு கேட்டில் பார்த்தீங்கன்னா 1 1 இருந்தால் 1, 0 0 இருந்தால் 0 இருக்கும், 0 1 இருந்தால் 0, 1 0 இருந்தாலும் 0. அண்டு கேட்டில் ரெண்டுமே 1 இருந்தால் நமக்கு என்ன வரும்? அவுட்புட் வந்து 1 வரும். ஆர் கேட்டில் பார்த்தீங்கன்னா 0 0 இருந்தாலும் 0, 0 1 ஏதாவது ஒரு 1 இருந்தாலும் நமக்கு என்ன ஒரு ஆன்சர் 1 வரும். இப்போ 1 0 இருந்தாலும் நமக்கு வந்து 1 வரும், 1 1 இருந்தால் நமக்கு வரும். இப்படி தான் நமக்கு வந்து ரிசல்ட் வரும். நெக்ஸ்ட்டு எக்ஸ்ஆர் பார்த்தோம்னா எக்ஸ்ஆரில் எப்படி வரும்? எக்ஸாரில் 0 0 வந்தாலும் 0 இருக்கும், 0 1 இருந்தால் 1 இருக்கும், 1 0 இருந்தால் 1 வரும், ரெண்டுமே 1 வந்தாலும் 0 இருக்கும். இதான் வந்து எக்ஸ்ஆர் கேட்டு. எக்ஸ்ஆர் கேட்டில் இந்த மாதிரி இருந்தால் நமக்கு இப்படி ஒரு அவுட்புட் வரும். நாட் கேட்னா தெரியும் இல்லையா? 0னா 1 வரும், 1னா 0 வரும். இன்வர்ஸ் அதான் என்ன சொல்லுவோம்னா நாட் கேட்டுன்னு நம்ம சொல்லுவோம். இதை வச்சு தான் நமக்கு வந்து அவுட்புட் நமக்கு வரும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது வந்து
லெஃப்ட் ஷிஃப்ட் சொல்லுவோம். லெஃப்ட் ஷிஃப்ட் மீன்ஸ் எப்படின்னா, இப்போ ஒரு டேட்டா வந்து நம்ம கொடுக்குறோன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 1000ன்னு ஒரு டேட்டா இருக்குது நமக்கு பைனரி நம்பரில். இப்போ வந்து நான் வந்து ஷிஃப்ட்டு வந்து 2 பண்ணுறேன். லெஃப்ட் ஷிஃப்ட் வரும்போது எப்படின்னா எல்லாமே இந்த பக்கமாக மாறும். லெஃப்ட் ஷிஃப்ட் வரும்போது எல்லாமே இப்படி மாறும். 2 ஷிஃப்ட் வரும்போது என்ன ஆகும்னா எல்லாமே வந்து அந்த பக்கம் போயிடும். இல்லை இப்படி வச்சுக்கலாம். இங்கே வந்து 1 இருக்குது. லெஃப்ட் ஷிஃப்ட் வரும்போது இது ரெண்டும் போயிடும். இந்த லாஸ்ட்டில் இருக்கிறது எங்கே வரும்? இந்த இடத்துல வரும். ஏன்னா 2 ஷிஃப்ட் கொடுத்துருக்கோம் இல்லையா, 2 ஷிஃப்ட்னா அது 2 ஷிஃப்ட்டும் வெளியே போயிடும். அப்போ இங்கே இருக்கிறது இங்கே வரும், இங்கே இருக்கிறது இங்கே வரும், இங்கே இருக்கிறது இங்கே வரும், அப்புறம் இங்கே இருக்கிறது வெளியே போயிடும். இது ஒரு ஷிஃப்ட்டு. திருப்பி அதே மாதிரி இங்கே இருக்கிறது இங்கே வரும். அந்த மாதிரி வரும்போது இந்த 2 பிட்டு மட்டும் நம்ம இந்த 2 இடத்துல இருக்கும். மீதி பேலன்ஸாக இருக்கிறது நம்ம என்ன பண்ணணும்? 0 போட்டுவிடும். இதுதான் வந்து லெஃப்ட் ஷிஃப்ட்டு. நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா ரைட் ஷிஃப்ட்டு. ரைட் ஷிஃப்ட்டுன்னு வரும்போது பார்த்தீங்கன்னா சேம் டேட்டா நான் கொடுக்குறேன். 1001ன்னு கொடுப்போம். ரைட் ஷிஃப்ட் வரும்போது என்ன ஆகும்னா எல்லாமே இந்த பக்கம் போயிடும். அப்போ இந்த டேட்டா எங்கே போயிடும், இந்த டேட்டா எங்கே போயிடும். அப்போ நமக்கு என்ன வரும்? லாஸ்ட்டில் இங்கே இருக்கிற 2 டேட்டாவும் இந்த லாஸ்ட்டில் வரும். 0 1. இது 2ன்றதுனால நமக்கு 2 இது வெளியே போயிடுது. இதே 3 இருந்தால் இந்த 3 இது வெளியே போயிடும். 4 இருந்தால் 4 இது போயிடும். அப்போ பேலன்ஸ் இருக்கு நம்ம என்ன பண்ணுவோம்? 0 போட்டுப்போம். இதோடைய பைனரி வேல்யூவை நம்ம கொடுப்போம். அதே மாதிரி இதனுடைய பைனரி வேல்யூவை நம்ம கொடுப்போம். இதுதான் பிட்வைஸ் ஆப்ரேட்டர்ஸ். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற ஆப்ரேட்டர்ஸ் எதுன்னு பார்த்தீங்கன்னா அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர்ஸ். அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர்ஸ் எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னா ஒரு வேல்யூ இன்னொருக்கு அசைன் பண்ணுறதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதான் பார்த்திங்கன்னா ஆப்ரேட்டர். இது வந்து ஆப்ரேட்டருங்க இல்லையா. இப்போ ஈக்குவல் இருக்குது எக்ஸ் ஈக்குவல் டு 5. இப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 5னா எக்ஸோட வேல்யூ 5ன்னு அசைன் ஆகிடுது. நெக்ஸ்ட்டு ப்ளஸ் ஈக்குவல் டு அப்படின்னா ப்ளஸ் ஈக்குவல் டு மீன்ஸ் என்ன அர்த்தம்னா எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் 3ன்னு அர்த்தம். இந்த இடத்துல 3 இருக்கனால 3. எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் 3. அப்போ எக்ஸோட வேல்யூவை நான் வந்து 2ன்னு கொடுத்தோன்னா என்ன வரும்? எக்ஸோட வேல்யூ எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் 3னா 2 ப்ளஸ் 3 எக்ஸோட வேல்யூ 5ன்னு வரும். அதே மாதிரி எக்ஸோட வேல்யூவை இப்போ எக்ஸோட வேல்யூவை நான் வந்து 2ன்னு கொடுத்துருக்கேன். அப்போ என்ன வரும்? 2 மைனஸ் 3 மைனஸ் 1. எக்ஸோட வேல்யூ -1 வரும். அதே மாதிரி எக்ஸோட வேல்யூ ஆஸ்டிக்னா எல்லாமே சேம் ப்ரொசீஜர். எக்ஸோட வேல்யூ என்ன வரும்? 2 × 3 5. இப்போ 2/3 மீன்ஸ் வாட்? பாயிண்டில் வரும் இல்லையா, 0.something 0.6 அந்த மாதிரி சம்திங் வரும். அதே மாதிரி மாடுலஸ், அதே மாதிரி ஃப்ளோர் டிவிஷன். நம்ம பார்த்தீங்கன்னா ஃப்ளோர் டிவிஷனாக ரவுண்ட் அப் வரும் இல்லையா, அது ஃப்ளோர் டிவிஷன். அதே மாதிரினா இது பவர். இப்போ எக்ஸோட வேல்யூ 2ன்னு கொடுத்தோன்னா இங்கே எத்தனை பவர் இருக்குது? 3 இருக்குது. அப்போது இங்கே 2 வந்துச்சுன்னா அப்போ எத்தனை வாட்டி 2 வரணும்? 3 வாட்டி அந்த 2 வரணும். 1 2 3. இந்த இடத்துல 3 இருக்குனால 3. இந்த இடத்துல 4 இருந்துச்சுன்னா 4 வாட்டி இந்த எக்ஸ் என்ன வேல்யூ இருக்கோ அது அப்படியே வரும். இப்போ இந்த எக்ஸ் இங்கே 4 இருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணுவோம்? 4 × 4 × 4 கொடுப்போம். அப்போ 2 2s are 4, 4 2s are 8. அதே மாதிரி வரும். நெக்ஸ்ட்டு வந்து இது வந்து அண்ட் ஆப்ரேஷன்ஸு. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோம்னா ஆர் ஆப்ரேஷன்ஸ். இது எக்ஸ்ஆர் ஆப்ரேஷன். இது லெஃப்ட் ஷிஃப்ட்டு, இது ரைட் ஷிஃப்ட்டு. அந்தந்த வேல்யூவை அசைன் ஆகும். இதான் வந்து அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர்ஸ். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது எதுனா ஐடென்டி ஆப்ரேட்டர்ஸ். ஐடென்டி ஆப்ரேட்டர்ஸ் எதுக்குன்னா 2 ஆப்ஜெக்டை கம்பேர் பண்ணி பார்க்கணும் ஈக்குவலாக இல்லையான்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு தான் நம்ம யூஸ் பண்ணுற ஆப்ரேட்டர் தான் ஐடென்டி ஆப்ரேட்டர்ஸ். இதில் என்னென்ன ஆப்ரேட்டர்ஸ் இருக்குதுன்னு பார்த்தா 2 ஆப்ரேட்டர்ஸ் இருக்குது, இஸ் அண்ட் இஸ் நாட். இஸ் மீன்னா என்ன அர்த்தம்னா இட் ரிட்டர்ன்ஸ் டு 2 வேரியபிளுமே சேம் ஆப்ஜெக்ட் வந்து யூஸ் பண்ணால் அது வந்து இஸ். இப்போ வந்து எக்ஸும் ஒய்யும் சேமாக இருந்துச்சுன்னா நமக்கு என்ன வரும்? இஸ் மீன்ஸ் 2த்துலேயும் ஒரே இது யூஸ் பண்ணுறாங்களா அப்படின்னு சொல்கிறது தான் என்னதுன்னா இஸ் ஆப்ரேட்டர்ஸ். ரெண்டுமே ஆமாம் ஒரே சேம் ஆப்ஜெக்ட்டு நமக்கு வந்து ஆன்சர் வந்து ட்ரூ வரும். இஸ் நாட் அப்படின்னா இஸ் நாட்னா இது வந்து இதுக்கோட ஆப்ஜெக்ட் தனி இதோட ஆப்ஜெக்ட் தனியாக இருக்கணும். அந்த மாதிரி வரும்போது என்ன ஆகும்னா இஸ் நாட்னு சொல்லிட்டு நம்ம சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம பார்க்க போகிற எதுனா மெம்பர்ஷிப் ஆப்ரேட்டர்ஸ். மெம்பர்ஷிப் ஆப்ரேட்டர்ஸ் வந்து எதுக்குன்னா இந்த சீக்வன்ஸ், அதாவது கரெக்டாக சீக்வன்ஸாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறதா என்னதுன்னா அதாவது நம்ம க்ரியேட் பண்ண ஆப்ஜெக்ட் வந்து சீக்வன்ஸாக இருக்கான்னு பார்க்குறது தான் மெம்பர்ஷிப் ஆப்ரேட்டர்ஸ். இதில் வந்து என்னென்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இன்னு அண்ட் தென் நாட் இன் இருக்குது. இப்போ இன்னுன்னு பார்த்தோன்னா என்ன அர்த்தம்னா அது வந்து எப்போ ட்ரூ ஆகும்னா நம்முடைய ஸ்பெசிஃபைடு ஆப்ஜெக்ட் வந்து அந்த சீக்வன்ஸ், அதாவது அந்த சீக்வன்ஸ் ஆஃப் ஆப்ஜெக்ட் வந்து ஸ்பெசிஃபைட் வேல்யூ இருக்கணும், அந்த ஆப்ஜெக்டில் ப்ரெசென்ட்டாக இருக்கணும்.
நம்ம கொடுக்குற ஆப்ஜெக்ட் வந்து ஸ்பெசிஃபைட் வேல்யூ வந்து சீக்வன்ஸாக இருக்கணும். இப்போ எக்ஸ் இன் ஒய், எக்ஸில் இருக்க வேல்யூ ஒயில் இருக்கணும். அந்த மாதிரி வரும்போது என்ன ஆகும்னா இந்த கண்டிஷன் வந்து ட்ரூவாக இருக்கும். இந்த நாட் இன் மீன்ஸ் என்ன, அது அப்படியே ஆப்போசிட் இல்லையா, இதில் இருக்கிறது அதில் இருக்காமல் இருக்கணும். அப்போ வந்து நம்ம என்ன பண்ணுவோம்னா இந்த கண்டிஷன் ட்ரூ ஆகும். இது வந்து இருந்துச்சுன்னா ட்ரூ ஆகும், இன்னும் கொடுத்தா இருந்தால் ட்ரூ ஆகும், நாட் இன் கொடுத்தா இல்லைன்னா நமக்கு வந்து ட்ரூ ஆகும். இப்போ ஆப்ரேட்டர்ஸ்னால் உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோவை ஷேர் பண்ணுங்கள்.